பிஹேவியர் அப்ரோச். இப்போ நான் ஒரு ஆர்கனைசேஷன் நடத்திட்டு இருக்கேன். அதில மேனேஜ்மெண்ட்ட நம்ம ஒழுங்கா கொண்டு போணும்னா, நம்ம எந்த அப்ரோச் வேணாலும் அப்ரோச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிஹேவியர் அப்ரோச்ச வந்து நான் மேனேஜ்மெண்ட்ல போடுறேன், அப்ளை பண்றேன்னா, எனக்கு என்னென்ன பெனிஃபிட் இந்த ஆர்கனைசேஷன் இந்த பிஹேவியர் அப்ரோச் மூலியமா நம்ம எப்படி நடத்தலான்றத உங்களுக்கு இப்ப சொல்றேன். இப்போ இந்த பிஹேவியர் அப்ரோச் வந்து மத்த அப்ரோச்ச தவிர்த்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கும். இப்போ எம்ப்ளாயிக்கு என்ன வேணும்? எம்ப்ளாயிக்கு என்ன மோட்டிவேஷன் வேணும்? அந்த மாரி விஷயங்கள பத்தி தான் இருக்கும். இப்போ ப்ராஃபிட் அத தாண்டி இது ஃபுல்லாவே மக்கள பத்தி புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், சோஷியல் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், ஒரு மாரலிட்டி எப் எம்ப்ளாயிய வந்து கரெக்ட்டா வழிநடத்துறதா இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுது, எப்படி அவங்கள ட்ரெயின் பண்ணணும், அவங்க ஏதாவது டவுனா ஃபீல் பண்ணா கூட அவங்கள எப்படி மோட்டிவேட் பண்ணணும், இது ஒரு லீடர்ஷிப் ஸ்டைல் மாரி தான் அந்த பிஹேவியர் அப்ரோச் வந்து இருக்கும். ஸோ, இந்த பிஹேவியர் அப்ரோச் மூலியமா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நெறைய இருக்கும். அப்புறம் நம்ம எம்ப்ளாயி கூட மத்த யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். ஒரு குட் ஹெல்த் வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணிக்கலாம். அந்த பிஹேவியர் அப்ரோச் மூலியமா கஸ்டமர்ஸ், எம்ப்ளாயி எல்லார் கூடயும். இப்போ நான் சின்னதா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா இத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நான் ஒரு கம்பெனி நடத்திட்டுருக்கேன். அங்க எல்லா வேலை செய்றயும் இல்ல, நீங்க கரெக்ட்டா வேலை செஞ்சு தான் ஆகணும். லீவ் குடுக்க முடியாது. சாப்பாடு உங்களுக்கு குடுக்க முடியாது. சேலரி வந்து உங்களுக்கு கரெக்ட்டா டைம்க்கு போட முடியாது. நான் ப்ராஃபிட் மோட்டிவே பார்த்தேன்னா, அந்த கம்பெனி விளங்குமா? விளங்காது. கண்டிப்பா எல்லாரும் போயிடுவாங்க. ஸோ, இப்ப நம்ம பிஹேவியர் அப்ரோச் மூலியமா எல்லாரையுமே ஒத்துமையா ஹேண்டில் பண்ணி, கரெக்ட்டா நம்ம ஆர்கனைசேஷன் கோலா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் வந்து நல்லா போகணும்னா, ஒரு நல்ல லீடர்ஷிப் வேணும். சைக்காலஜியா நம்ம எல்லாரையும் புரிஞ்சுக்கணும். சோஷியாலஜிக்கலா இருக்கணும். ஒரு டீம் ஒர்க் வேணும். அப்புறம் இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து நம்மளுக்கு கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சொல்றது எம்ப்ளாயியா இருக்கட்டும், மத்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாருக்குமே புரியணும். ஸோ, இந்த பிஹேவியர் அப்ரோச் மூலியமா நம்ம ஆர்கனைசேஷன சூப்பரா கொண்டு போலாம். இவ்ளோ தான் இந்த பிஹேவியர் அப்ரோச்ல இருக்கிறது.